இப்போ தமிழ் சினிமாவோட அந்த முதல் லேடி சூப்பர் ஸ்டார் ஜெயலலிதா. அது கிடையாது. ஓகே. முதல் லேடி சூப்பர் ஸ்டார்னு எடுத்திங்கன்னா டிஆர் ராஜகுமாரி தான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். அவங்கெல்லாம் ஹரிதாஸ் படத்தில் அவங்க வந்தது போது டிஆர் ராஜகுமாரி இல்லைன்னா சினிமாவே கிடையாதுங்கிற அளவுக்கு போச்சு. ஓகே. அதனால் தவமணி தேவின்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஓகே. ஸ்டண்ட்டெல்லாம் பூந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அது நிறைய பேர் இருக்கு. முதல் லேடி சூப்பர் ஸ்டாருங்கிறதுல நிறைய பேர் இருக்கு. இப்போ எம்ஜிஆர் கூட தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாங்க. ஏன் சிவாஜி கூட வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நடிக்கல? அது பெரிய கேப் வருங்க. ஒரு எம்ஜிஆர் படத்தை வந்து முடிச்சிங்கன்னா அடுத்த படம் வரதுக்கு 4 மாதம் 5 மாதம் கேப் வரும். இந்த பொண்ணு போய் கேட்டுச்சு, நான் இருக்க மார்க்கெட் இருக்கும்போது தானே நான் பிழைக்க முடியும்னு கேட்டபோது சரி நீ பொழைச்சிக்கோன்னு சொல்லி யார் யாருக்கு அனுமதி கொடுத்தாருன்னா என் டி ராமராவோட நடிக்கிறதுக்கு, சிவாஜியோட நடிக்கிறது, கன்னடத்தில் ராஜ்குமாரோட நடிக்கிறது, 3 பேர்த்துக்கு தான் அனுமதி. இப்போ கலைஞர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து இருக்கு சார். அவங்களுக்கு எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணி அவங்க மக்களை வந்து நம்ப வச்சாங்களே சார். அது எப்படி அந்த மேஜிக் வந்து நடந்தது? அவங்க வெறுப்பு அரசியல் தான். எம்ஜிஆர் உருவாக்கின அந்த வெறுப்பு அரசியல் வந்து ஜெயலலிதா கூடவே அது அது இருந்துக்குது. குடும்பத்தை கொண்டு வர்றாருங்கிறது இதைத்தான் அவர் மேலே வச்ச படி. ஓகே. ஆனால் அந்த நேரத்தில் இந்த திமுககாரர்களுக்கு புத்தி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஜெயலலிதா என்ன அரசியலுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எம்ஜிஆருக்கு என்ன உறவு? எந்த அடிப்படையில் அந்த மாதிரி இங்கே அரசியலுக்கு வந்துச்சு? அவங்க வரலாம், படத்தில் ஜோடியாக நடித்தவங்க வந்து வரலாம், கலைஞருடைய மகன் வரலாம். சரி சார், சினிமாவில் ஒரு பக்கம் என்னதான் அவங்க பெரிய நடிகையாக வந்தாலும் இன்னொரு பக்கம் அரசியலில் பெரிய ஒரு ஆளுமையாக வந்தாங்களே சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? போட்டு வந்து விட்டாரு, வந்துட்டாங்க, அவ்வளோதான். இதா அந்த அம்மாளுக்கு சினிமா உலகம் போயிடுச்சு, வீட்டில் அமைதியாக கிடந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் பார்த்தாரு ஒரு அவள் குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அந்த நேரத்தில் எம்ஜிஆர்கிட்ட போய் அடைக்கலை புகுத்தவொன்னே அவரை காப்பாற்றி இது பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து அவங்கள கொண்டு வச்சுட்டாரு. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? இப்போ தமிழ் சினிமாவோட அந்த முதல் லேடி சூப்பர் ஸ்டார் ஜெயலலிதா. அது கிடையாது. ஓகே. முதல் லேடி சூப்பர் ஸ்டார்னு எடுத்திங்கன்னா டிஆர் ராஜகுமாரி தான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். அவங்கெல்லாம் ஹரிதாஸ் படத்தில் அவங்க வந்தது போது டிஆர் ராஜகுமாரி இல்லைன்னா சினிமாவே கிடையாதுங்கிற அளவுக்கு போச்சு. ஓகே ஓகே. அதனால் தவமணி தேவின்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஓகே. ஸ்டண்ட்டெல்லாம் பூந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அது நிறைய பேர் இருக்கு. முதல் லேடி சூப்பர் ஸ்டாருங்கிறதுல நிறைய பேர் வந்து. இப்போ அந்த ஜெயலலிதாவோட அந்த ஆரம்பகால சினிமா வந்து எப்படி சார் இருந்தது? ஆரம்பகால சினிமாக்கள் தான் எங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. ஓகே. வெண்ணீர் ஆடை படத்தில் அவங்க வந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க கன்னட படத்திலாம் நடிச்சிருக்காங்க. வெண்ணீர் ஆடையில் படத்தில் மனநிலை இழந்த பெண்ணாக வருவாங்க. நீ என்பது என்ன, நான் என்பது என்ன, என் உன் நினைவு என்பது என்ன, ஆஹா ஓஹோன்னு பாடி ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு பனியன் மாதிரி டைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அன்றைக்கி ஜீன்ஸ் போடுறதுங்கிறது பெரிய விஷயம். ஓகே. அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க டான்ஸ் ஆடினாங்க. ஓகே. நாங்கள் அப்போ மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. அந்த ஒரு பாட்டு சீனுக்காக நாங்கள் 10 தடவை படுத்தோம். சடன்லி லாஸ்ட் சம்மருங்கிற ஒரு ஆங்கில படத்தை பார்த்து எடுத்தாங்க. அப்போது விளையாடினாங்க. நல்லா அந்த ஒரு பாட்டுக்காக. அதே மாதிரி கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் தேனாய் மாறும் மெல்ல மெல்ல அப்படின்னு சொல்லி ஆசை என்னும் ஆசை படகு செல்ல செல்ல உள்ளம் தூளும் அதில் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள். என்ன மாதிரி ஆடுவாங்க. அதே வெண்ணீர் ஆடையில் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. என்ன வார்த்தைகளோ சின்னபடி பார்வையில் நிலவே உன்னை அறிவேன் அங்கே ஒரு நாள் வருவேன். அந்த பாடல் வரிகள், அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசை, இந்த இவங்களுடைய நடனம், அதை இன்னும் சொல்லப்போனால் அந்த கண்ணன் என்ற மன்னன் பேரை சொல்ல சொல்ல அதில் வந்து அவங்க ஆடுவாங்க பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோ கஷ்டமான ஸ்டெப்ஸ், அவ்வளோ புறமாக போடுவோம். அதெல்லாம் இருந்தது. எம்ஜிஆர்கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த படங்கள்லாம் எப்படி சார் இருந்தது ஜெயலலிதாக்கு? இப்போ அந்த 1000ல் ஒருவன் படமா 1000ல் ஒருவன் வர்ற வரையிலும் நீன்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. நானுங்கிற ஒரு படத்தில், நீங்கிற படத்தை வந்து ஜெய்சங்கர், நானுங்கிற படத்தை வந்து ரவிச்சந்திரன். ஓகே. அதே மோட்டார் சுந்தரம் பிள்ளைங்கிற படத்தில் தான் சிவாஜியோட நடித்தாங்க. சிவாஜிக்கு ஹீரோயினாக வரல, சிவாஜிக்கு மகளாக வருவாங்க.
ஓ, மகளா வருவாங்க. அந்த பெண்ணை காதலிக்கிற காதலனா வந்து ரவிச்சந்திரன் ஒருவர், ஓகே மல்டி ஸ்டாரர். ஓகே சிவாஜியினுடைய மகளா கதாநாயகியா நடித்த காஞ்சனா, ஓகே சிவந்தவன் படத்தில் நடித்த காஞ்சனா ஒரு மக, வெண்ணீர் ஆடையில் நடித்த ஜெயலலிதா ஒரு மக. அந்த காஞ்சனாவுடைய கணவனா வந்து சிவகுமார் ஒருவர், ஓகே சிவாஜியினுடைய மருமகனா ஒருவர், இன்னொரு மருமகனா வந்து ரவிச்சந்திரன் ஒருவர். ஓகே அதுலேயும் நல்ல நல்ல பாடல்கள்லாம் ரொம்ப இது இருக்குது. நீங்கிற படத்தில், நானுங்கிற படத்தில் வந்தால அதில் ஒரு டான்ஸு அப்படி இது. அதில் தான் ஜிஞ்சின் நாக்கடிங்கிற பாட்டு, அந்த பாட்டு. அதே மாதிரி அந்த நான்ங்கிற படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டான்ஸ், குமரி பெண்ணுங்கிற படத்தில். ஓகே அந்த ஜிஞ்சின் நாக்கடிங்கிற பாட்டு வந்து குமரி பெண்ணுங்கிற படத்தில். அதில் தான் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா 2 பேருமே ஸ்டாராக மாறினாங்க. ஓகே ரவிச்சந்திரன் ஸ்டண்ட் சீனில் பிச்சு உதறிட்டார். இவங்க கிளைமர் கேளா பிரமாதமாக குட்டப்பாவடையெல்லாம் போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடி பிரமாதமாக வந்துட்டாங்க. அதில் பெருசாக நின்னாங்க. 1001 படத்துக்கு பிறகு அவங்களுடைய படங்கள்லாம் வந்து எம்ஜிஆருடைய கதாநாயகி, அவ்வளோதான். இல்லை, இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜோடினா அது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடியை தான் பார்க்கப்பட்டாங்க. அதான் ஒரு கதாநாயகியை லவ் பண்ணுறது, அதான் அவ்வளோதான். ராமன் தேடி சீதைங்கிற படத்தில் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் ரோல். ஓகே, அந்த படம் சரியாக போகல. ஓகே, எம்ஜிஆர் வந்து செகண்டாக வந்துடுது. தான் விரும்பிய ஒரு பெண் அவளை தேடி போகிறாரு, ஒரு சேல்ஸ் கேர்ள். அந்த சேல்ஸ் கேர்ளை தான் இந்த ராமன்றவன் வந்து பெரிய கோடீஸ்வரன். அந்த சேல்ஸ் கேர்ள் மாதிரி ஒரு பெண்ணை தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு தனக்கு மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு பாட்டு வச்சிருப்பார். அந்த அடிப்படையில் அந்த பெண்ணை தேடிக்கிட்டு போவார். அந்த படத்தில் வர்ற வில்லியாக வர்றவங்க இந்த சேல்ஸ் கேர்ளாக வந்த நாடி தான் இவர் போகிறாரு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சேல்ஸ் கேர்ள் மாதிரியே தன்னை மாற்றிக்கிட்டு பல இடங்களில் வந்து விதவிதமாக வந்து இது பண்ணுறது தான் கதை. முழுக்க ஜெயலலிதா படம். அதில் எம்ஜிஆர் ரசிகர்கள் அதை ரசிக்கலை, தலைவரை செகண்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு படம் சரியாக போகுது. அந்த படத்தினுடைய தோல்விக்கு பிறகு தான் எம்ஜிஆர் கொஞ்சம் ஜோடியை மாற்றிக்கிட்டா பரவாயில்லைங்கிற ஃபீலிங் வந்தார். ஓகே, உலகம் சுற்றும் வாலிபன் படம் வரும்போது 3 ஹீரோயின், சந்திரகலா, லதா, மஞ்சுளா, 3 பேர். ஒரு ரோலை கூட அவங்களுக்கு கொடுக்கல. அந்த மாதிரி ஜப்பானூர்லும் போச்சு. அதான் அந்த படத்துக்காக எம்ஜிஆர் நம்மளை எப்படியா இருந்தாலும் கூப்பிட்டுருவாரு அந்த நம்பிக்கையில் இருந்தாங்க. ஜப்பானில் ஷூட்டிங் நடக்குது, எக்ஸிபிஷனில் ஷூட்டிங் நடக்குது. இந்தம்மா படத்துக்கு தேவையான கதைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் அங்கே நிற்குது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல, டோக்கியோவில். கூப்பிடவே இல்லை. என்ன காரணம் சார் எம்ஜிஆர் கூப்பிடாததுக்கு? மார்க்கெட்டு உளுந்து போச்சு. இந்த ஜோடி புளிச்சு போச்சு. பட்டிக்காட்டு பொண்ணையா போன்ற படங்கள்லாம் வந்தது தெரியல, போனது தெரியல. ஓகே, ஒரு தாய் மக்கள் படமெல்லாம் வந்தது தெரிஞ்ச போனது தெரியல. ஜோடி அடிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ரைட். நாம் சினிமாவில் நினைக்கிறோன்னா ஜோடியை மாற்றி ஆகணும். 3 பேர்த்த கொண்டதில் மஞ்சுளாவும் லதாவும் நின்னாங்க. சந்திரகலா வந்து இவர் இழுத்த எழுப்புக்கெல்லாம் அந்த பொண்ணு சரியாக வரல. ஓகே, கழட்டிட்டு போயிடுச்சு. ஒரே படத்தோடு ஓடி போயிடுச்சு அந்த பொண்ணு. ஓகே, சந்திரகலாவுக்கு தான் இது கொடுத்தாரு, ஹீரோயின் ரோல் கொடுத்தாரு. உலகம் சுற்றுவார். இழுத்த இழுப்புனா எப்படி சார் அது? எம்ஜிஆர் பல கட்டளைகள்லாம் போடுவார். அவனோட நடி கூட அதெல்லாம் சொன்னால் அவங்க கட்சிக்காரெல்லாம் உதைக்கிறதுக்கு வருவாங்க. அதனால் அது அந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. அதெல்லாம் அந்த கான்ட்ராக்டில் இருந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. ஓகே, ஓகே. மஞ்சுளா மாட்டிக்கிச்சு. மஞ்சுளா என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? அந்த மைனராக இருக்கும்போது போட்ட கான்ட்ராக்ட் மேஜர் ஆனோன்னு நான் மேஜர் ஆகிட்டு அந்த மைனராக இருந்த கான்ட்ராக்ட் செல்லாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுச்சு. ஓ, சூப்பர். எம்ஜிஆருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. அது உடனே சமாளிச்சுக்கிட்டார். நானே விட்டு கொடுத்துருப்பேன், சொல்லாமல் சென்றது தான் எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரிலாம் நடந்தது. லதாவும் அதே மாதிரி தான். ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த அவங்களுடைய ஜோடியும் பல்லாண்டு வாழ்க படத்தில் லதா எடுப்பட்டது. அது லதாவுடைய கவர்ச்சியை தான் பெருசாக போட்டாங்க. அதெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி போயிடுச்சு, எடுப்படல. அதனால் கதாநாயகிகளாக வந்து மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். இல்லை சார், இப்போ எம்ஜிஆர் கூட தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாங்க. ஏன் சிவாஜி கூட வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நடிக்கல? அது பெரிய கேப் வருங்க. ஒரு எம்ஜிஆர் படத்தை வந்து முடிச்சாங்கன்னா அடுத்த படம் வரதுக்கு 4 மாதம் 5 மாதம் கேப் வரும். ஓகே. இந்த பொண்ணு போய் கேட்டுச்சு, நான் இருக்க மார்க்கெட் இருக்கும்போது தானே நான் பிழைக்க முடியும்னு கேட்டபோது, சரி நீ பொழைச்சிக்கோன்னு சொல்லி யாருக்கு அனுமதி கொடுத்தாருன்னா என்டி ராமராவோட நடிக்கிறதுக்கு, சிவாஜியோட நடிக்கிறதுக்கு, கன்னடத்தில் ராஜ்குமாரோட நடிக்கிறது, 3 பேர்த்துக்கு தான் அனுமதி கொடுத்தாரு.
அந்த காலத்துல இவங்க 3 பேர் தான் மிகப்பெரிய ஒரு டாப் ஸ்டாரா இருந்தாங்க. ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இவங்களோட நான் நடிக்க முடியாது அவங்களால. ஓ, ஆனா ஜெய்சங்கர் கூடலாம் தொடர்ந்து நிறைய படம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கிட்ட இருந்து மார்க்கெட்டு போனதுக்கு பிறகு கை விட்டதுக்கு பிறகு தான் வந்தாளே மகராசி, என்னது என்னவோ ஒரு முத்துச்சிப்பி, இது போன்ற படங்கள்லாம், வைரம், இது போன்ற படங்கள்லாம் ஜெய்சங்கரோட நடித்தாங்க. அந்த நேரத்தில் இந்த அம்மா வந்து தன்னை பெரிய சூப்பர் ஸ்டார் நினச்சிக்கிட்டு டைட்டிலில் என் பேரை தான் முதல்ல போட்டுருந்துச்சு. ஓகே ஓகே. பார்த்தாங்க முத்துராம ஒரு ஆள் தான் அது ஓகே சொன்னார், மற்றவங்களாம் விட்டாங்க. டைட்டில் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பல பிரபல நட்சத்திரங்கள் நடிக்கும் அப்படின்னு போட்டு டைட்டிலில் பேரே காட்ட மாட்டேன். டைட்டில் போட்டால் தான் உன் பேரை முன்னாடி போடணும். பல படங்களில் போடாமே விட்டேன். அந்த மாதிரிலாம் ஆச்சு. அது மாதிரிலாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பல ஹீரோக்கள் அவங்க என்ன வேணாம் சார் நீங்கள் வேறு யாரோ வச்சு எடுத்துக்கிட்டு. ப்ளஸ் இப்போ இவங்க ஜெயலலிதா வந்து அந்த காலத்தில் வந்து சோபன் பாபு கூட நெருக்கமாக இருந்தாங்க. இதன் காரணமாக தான் எம்ஜிஆர் வந்து அவங்க மேலே கோபப்பட்டாங்க. அவங்க அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். ஓகே ஓகே. அவருடைய அனுமதியோடு தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேருக்கு ரகசியமாக திருமணம் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்களே சார்? அது அவங்கள பற்றி இருக்கிற ரூமருக்கு அளவே கிடையாதுங்க. ஓகே. அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. அன்னைக்கு அச்சு ஊடகங்கள் தான் இருந்தது. அச்சு ஊடகங்கள் பூரா 3% கையில் இருந்தது. அதனால் இவங்க விஷயத்தையெல்லாம் எவ்வளோ மறைக்க முடியுமோ மறைச்சி காப்பாற்றிக்கிட்டாங்க. ஓ, குழந்தை இருந்ததெல்லாம் சொல்லுவாங்களே சார்? அதை ஒரு தடவை நான் சொல்ல போய் தான் நான் மாட்டிக்கிட்டு முடித்தேன். சரி சார், ஸ்கிப் பண்ணிடுறேன் சார். இல்லை, இதை சொன்னேன் ஒரு எதிர்பாராத இடத்துலேருந்து எனக்கு மிரட்டல் வந்தது. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஓ, நமக்கு என்ன போகுது? இருந்தது உண்மைதானா? இருக்கிறது உண்மைதான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பேத்தி இருக்கிறது உண்மைதான். ஓ, அது ஒரு வார பத்திரிக்கையில் போட்டாங்க. ஓகே ஓகே. படத்தை போட்டு இதுதான் பேத்தி அப்படின்னு போட்டாங்க. ஓ, வேதாங்கிறது பேர். ஓகே. அதனால தான் இந்த பாய்ஸ் கார்டு வீட்டுக்கு இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கிலில் அந்த கல்யாணத்தை மகளுக்கு நடந்த கல்யாணத்தை போட்டாங்க. ஓகே. சுனிலுங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் தான் அதை எழுதி கட்டுரை வெளியிட்டார். ஓகே. அன்றைக்கி இந்த அம்மா முதலமைச்சராக இருக்குது. சேடப்பட்டி முத்தையா வந்து சட்டப்பேரவை தலைவர். அந்த சுனிலுங்கிற நிருபரை கைது சொல்கிறதுக்கு உத்தரவு போட்டார். அவர் போய் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இது பண்ணி கேஸை தள்ளுபடி பண்ணிவிட்டு சேடப்பட்டி முத்தையா டெல்லிக்கு போகிறதுக்கு பிளேனில் ஏறுறாரு. இந்த சுனில் அதே பிளேனில் அவருக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு போனார். கைது பண்ணுறதுக்கு உத்தரவு போட்டியே பாருங்க, உன் பக்கத்தை பார்த்துட்டு வர்றேன். அந்த பத்திரிக்கை வெளியே கடைகளில் கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்தினாங்க. ஓகே. இதெல்லாம் நடந்தது. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. கொடநாடு பங்களாவே அங்கே அவங்க அந்த பெண்ணுக்காக தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த பெண் எங்கே இருக்குதுங்கிறது தெரியல. அவங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆன போது அந்த மருத்துவமனையில் இருந்த சிசிடிவியெல்லாம் ஏன் எடுத்தாங்கன்னாக்கா பெண் வந்து அவங்களோட இருந்ததாக ஒரு தகவல். ஓ, அதை சிசிடிவியில் வந்துடக்கூடாதுக்கு தான் அந்த சிசிடிவிலாம் எடுத்தாங்கங்கிறது ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு தகவல். இப்போ இந்த விஷயம் வந்து கலைஞர் சாருக்கும் தெரியும், அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இதை வச்சு அவர் ஒரு அரசியல் பண்ணவே நம்ம மாதிரி பொதுமக்களுக்கு தெரியாத ஒழிய அவங்க இந்த சர்க்கிளில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் தெளிவாக எல்லாமே தெரியும். ஓகே, எல்லாமே தெரியும். இப்போ அவர் நினச்சிருந்தா இது வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அது பண்ணாமல் அவங்க என்னதான் நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு பெண் அவங்கள மரியாதை கொடுக்கணும்னு ஒரு தகவல் என்னன்னா, ஜெயலலிதாவுடைய மருமகன் மகள் 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு ஹைதராபாத் திராட்சை தோட்டத்தை தான் அவங்க இருந்தாங்க. ஓகே. அதை பார்த்துக்கிறதுக்கு இருந்த வந்து சசிகலாவுடைய சகோதரர் மாரிமுத்துன்னு பேர். ஓகே. ஹைதராபாத் கார் விபத்தில் சிக்கி மாரிமுத்துவும் ஜெயலலிதாவுடைய மருமகனும் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஓகே. இறந்து போன போது அங்கே வந்து ஏன்னா அந்த ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தந்தை ராஜசேகர் அவர் வந்துட்டார். இந்த அம்மாளுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே தான் ஹைதராபாத்தை காலி பண்ணிவிட்டு ஊட்டிக்கு வந்துட்டார். அந்த விபத்து நடந்த போது இந்த அம்மா அவதியாக ஹைதராபாத் போயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் KK நகரில் வந்து இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுக்காக இது பண்ணதில் ஒரு 20 பேர் இறந்து போனாங்க. ஓகே. அந்த நேரத்தில் சீஃப் மினிஸ்டரும் இல்லை, சீஃப் செக்ரட்டரியும் இல்லை. கவர்னர் வந்து 2 பேரும் எங்கே போனாங்கன்னு இந்த அம்மா பயந்துருச்சு. அப்போ கலைஞர் போய் கவர்னர்கிட்ட இந்த மாதிரி ஒரு துக்க சம்பவம் நடந்துங்க, தயவு செய்து வம்பு பண்ணாதீங்கன்னு சொல்லி கலைஞர் தான் காப்பாற்று. ஓ, அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து நாம் பேசும்போது சண்டைக்கு வர்றாங்க. அதனால தான் என்கிட்ட ஒரு தடவை ராதா ரவி என்ன சொன்னார், நீ பல பேரோட நெருங்கி இருக்கிற, இன்றைக்கி நீ வந்து தெரிஞ்சோ தெரியாமலே எங்கே பார்த்தாலும் டிவியில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க,
உன்னை நம்பி நாங்கள் சொன்ன விஷயமெல்லாம் ரகசியமாக இருக்குன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் நீ பட்டவர்த்தனமாக பேசினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்மளை நம்பி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஓகே ஓகே. அதை நான் உங்ககிட்டலாம் பகிர்ந்துக்கிட்டாக்க அப்புறம் நம்பிக்கை துரோகம் புரியுது சார். சரி சார், சினிமாவில் ஒரு பக்கம் என்னதான் அவங்க பெரிய நடிகையாக வந்தாலும் இன்னொரு பக்கம் அரசியலில் பெரிய ஒரு ஆளுமையாக வந்தாங்களே சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? கோர்ட்டு விட்டாரு, வந்துட்டாங்க, அவ்வளோதான். இதா அந்த அம்மாளுக்கு சினிமா உலகம் போயிடுச்சு, வீட்டில் அமைதியாக கிடந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் பார்த்தாரு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அந்த நேரத்தில் எம்ஜிஆர்கிட்ட போய் அடைக்கலை புகுத்தவொன்னே அவரை காப்பாற்றி இது பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து அவங்கள கொண்டு வச்சுட்டாரு. சும்மா என் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி சத்துணவு அமைப்பாளர்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை கொடுத்து கட்சியில் சேர்த்து விட்டார். நல்லாவே வந்தாங்க. அப்புறம் அவருடைய இறப்பின் போது ஜானகி பண்ண சில தவறான நடவடிக்கைகளால் ஜெயலலிதா அவருடைய செல்வாக்கு உயர்ந்தது. எம்ஜிஆருடைய மரணத்தை அடிப்படையில் அந்த துக்கத்தில் இருந்த மக்கள் ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகும். அப்படி தான் ப்ளஸ் ஆனால் அவங்க இந்த அரசியல் உள்ளே வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருந்தது அந்த டைமில் இப்போ கலைஞரே அவங்க சேலையை பிடிச்சி இழுத்ததெல்லாம் அந்த தகவல்லாம் இருக்குது சார். அந்த அசம்பிளியில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் சார். ஆனால் அதில் கலைஞர் எதுவும் பண்ணலை, அந்த டைமில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இன்னைக்கு வரையிலும் அதை பற்றி பேசக்கூடியவர்கள் அன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்தவர்கள் தான் சொல்ல முடியும். ஓகே, புரியுது. மற்றது எல்லாமே கதை தான். கதை நான் எதை சொன்னாலும் கதை தான், நீங்கள் எது சொன்னாலும் கதை தான். அன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்தவர்கள் என்ன பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். வேற யாருக்கும் அதை பற்றி உண்மை இன்னைக்கு வரலும் தெரியாது. ஜெயலலிதா அடி வாங்கினது வரலும் தெரியும். அவரை ஏன் அடித்தாங்கங்கிறதுக்கு காரணங்கள் யாருக்கும் தெரியாது. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இன்னைக்கு வரல உண்மையில் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ. இப்போ கலைஞர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது சார். அவங்களுக்கு எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணி அவங்க மக்களை நம்ப வச்சாங்களே சார், அது எப்படி அந்த மேஜிக் நடந்தது? அவங்க வெறுப்பு அரசியல் தான். எம்ஜிஆர் உருவாக்கின அந்த வெறுப்பு அரசியல் ஜெயலலிதா கூடவே அது இருந்தது. குடும்பத்தை கொண்டு வர்றாருங்கிறத இதைத்தான் அவர் மேலே வச்ச படி. ஓகே. ஆனால் அந்த நேரத்தில் இந்த திமுககாரர்களுக்கு புத்தி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஜெயலலிதா என்ன அரசியலுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எம்ஜிஆருக்கு என்ன உறவு? எந்த அடிப்படையில் அந்தம்மா இங்கே அரசியலுக்கு வந்துச்சு? அவங்க வரலாம், படத்தில் ஜோடியாக நடித்தவங்க வரலாம், கலைஞருடைய மகன் வரக்கூடாதா? குடும்பத்தை கொண்டு வந்து வச்சாரு. அப்போ ஜெயலலிதா யார்? ஜானகி இருந்தாங்களே சீஃப் மினிஸ்டர் 10 நாள். அந்த அம்மா யார்? தான் பொண்டாட்டி தன்னோட நடித்த நடிகை 2 பேர்த்தையும் அரசியலுக்கு கொண்டு அது குடும்ப அரசியல் இல்லையா? கலைஞருக்கு அஃபிஷியலாக பிறந்த பசங்க ஆட்சிக்கு அரசியலுக்கு வந்தால் தப்பு. பொண்டாட்டியாக இருந்தவங்க அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாதவங்க சீஃப் மினிஸ்டராக உட்காரலாம், தப்பு கிடையாது, கும்பிடுவீங்க. அதே தன்னோட நடித்த ஒருத்தவர் நடிகை அந்த நடிகை கொண்டு அரசியலில் கொண்டு சேர்த்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாக்கா அது குடும்ப அரசியல் கிடையாது. இன்னும் அதை விட என்னன்னாக்கா அதே சமாதியில் அஃபிஷியலாக அவன் மனைவியாக இருந்த விஎன் ஜானகி கண்ணம்மாப்பட்ட சுடுகாட்டில் எரிச்சு விட்டார். இவங்களை பக்கத்துலேயே பற்றிக்கிறாங்க. என்னங்க நியாயம்? இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும். சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க போச்சாங்க. ஜானகியும் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய பெண் ஒரு பெண் முதலமைச்சராக இருந்தது விஎன் ஜானகி தான். அவங்கள கொண்டு போய் கண்ணம்மா ஹாஸ்பிட்டலில் எரிச்சுக்கிட்டே இவங்களை என்ன இதை காரணத்தினால கொண்டு இது 2 அந்த நேரத்தில் அவங்க செத்த போது A1 குற்றவாளி. A1 குற்றவாளிக்கு அரசாங்கத்தில் எப்படி நீ கொடுத்த இடம்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. புரியுது சார். இப்போ இவங்க ஒரு அரசியல் ஆளுமா இருக்கும்போது சில நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஜெயிலுக்கு போனது இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இப்போ வரைக்குமே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்றீங்க A1 குற்றவாளியும் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தவங்களை இன்னும் மக்கள் கொண்டாடுறாங்க, அவங்க கட்சி ஆட்கள் கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி தப்பாக சொல்ல முடியும் சார்? ஏற்றுக்கிறது உங்கள் இஷ்டம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கலைஞர் ஊழல் பேர்வழின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி இழந்து ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா. வேற யாரும் இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை கைதி 3 வருஷம் பரப்பநகரத்தில் போட்டாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு நிரூபிக்கப்பட்டு
சிறை தண்டனை பெற்று பதவி இழந்த ஒரே முதலமைச்சர். இல்லை சார், இப்போ இவங்க வளர்ச்சியை அழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணாங்க. கலைஞர் வளர்ச்சி அளிக்கிறதுக்கு தான் அன்னைக்கு பண்ணாங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சர்க்காரிய கமிஷன் ஊழல்வாளி எப்படி பேசுனீங்க? இதே வாய் தான். இன்னைக்கு எப்படி சொல்றீங்க? அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக. அது என்ன சார்? இல்லை சார், இப்போ அந்த வழக்கை யார் போட்டாங்க நமக்கு தெரியும். யார் போட்டா சொல்லுங்க? சுப்பிரமணிய சாமி யார்? திமுகவா? இல்லை சார், உண்மையில் அந்த வழக்கு போட்டது யார் தெரியுமா? ஆர்எஸ் பாரதி. ஏன் தெரியுமா? அவருடைய நிலத்தை தான் அவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க. டான்சி நிலம் ஆர்எஸ் பாரதி. 8 லட்சம் ரூபாய் நிலங்க அது. சும்மா ஒரு கேஸ் போட்டார். அந்த நிலத்தை எங்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, வாங்கி கொடுங்கன்னு போட்டார். அவர் மறந்து விட்டுட்டார் அந்த கேஸை. ஓகே. சுப்பிரமணிய சாமி தான் அதை தேடி பிடிச்சி ரேக் பண்ணி உள்ள தள்ளினது. அதான் சார், இப்போ இதை பார்த்தாலே நமக்கே தெரியும் சார், இதை பழி வாங்கிறதுக்காக தான் இந்த கேஸ். அந்த கேஸில் ஸ்ட்ராங்காக நின்று போச்சுங்க. அதாவது அது வேடிக்கை என்னன்னா, பலாயிரக்கணக்கான கோடி ஊழல்கள் அந்த பேரில் இருக்குது. இது ஒரு அல்பம் பிக் பாக்கெட் அடித்த மாதிரி கணக்கு. அதில் உள்ள போயிடுச்சு. அது தான் சொன்னாங்க. அவ்வளோ பெரிய கேஸெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு போன ஆள் அல்ப கேஸில் உள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. பயந்துது, நடுக்குச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் ஸ்ட்ராங் எவிடன்ஸ். அதை தோண்டி பிடிச்சி இந்த அம்மா இந்த சுப்பிரமணிய சாமி நியாயமாக பார்த்தா ஆலந்தூர் பாடி தான் ஓனர் அதை பற்றி கவலைப்படல. சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டு உள்ள தள்ளிவிட்டார். அதுதான் தான் கையை வச்சே தான் விரல வச்சே தான் கண்ணை குத்திக்கிட்டது. அவர் ஐயர், அந்த அம்மா ஐயங்கார். ஒரு ஐயங்காரை உள்ள தள்ளினார். அதுதான் நடக்கும். ரொம்ப நன்றிகள் சார், தெரியாத பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார்.